வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதல்ல அண்ணன், இதுக்கப்புறமா கணவன், அப்பான்னு சொல்லி ஒரே நடிகையோட 3 வேடங்களில் நடித்த ஒரு தமிழ் நடிகரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. திரைப்படங்களில் நிறைய நேரங்களில் நடிகர் நடிகைகளோட ஒரு காம்போ கிட்ட அடிச்சிருக்குன்னே சொல்லலாம். சினிமாவில் நடிகர் நடிகைகள்லாம் நிறைய கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக நாயகிகளில் ஆரம்ப கட்டங்களில் ஹீரோவுக்கு ஜோடியாக நடித்தவங்க பின்னால் அதே ஹீரோவுக்கு அம்மாவாகவும் சகோதரியாகவும் நடிக்கிற சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது ஒரு வழக்கமாகவே இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் காதலி, அம்மா, அக்கான்னு சொல்லி மாமியார்னு சொல்லி 4 வேடங்களையும் நடிச்சிருக்காங்க. இது ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். அதே போல் ஒரு நடிகையோட அவருக்கு அண்ணனாகவும் கணவனாகவும் அப்பாவாகவும் 3 வேடங்களையும் நடிச்சிருக்காங்க ஒரு நடிகர். அவங்க வேறு யாரும் இல்லை, நடிகர் நாசர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவோட வில்லன், கதாநாயகன், குணச்சித்திர நடிகர்னு சொல்லி பன்முக திறமையை கொண்டவர் தான் நடிகர் நாசர் அவர்கள்னே சொல்லலாம். இது வரைக்கும் 550 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் தமிழில் மட்டும் 350 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. நடிகர் நாசர் 1985 இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்குன கல்யாண அகதிகள்ன்ற படத்தின் மூலமாக தான் நடிகராக நம்ம தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமாயிருக்காங்க. 1987 மணிரத்னம் அவர்கள் இயக்கிய நாயகன் திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்தது அவங்களோட திரை வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து தான் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு சொல்லி நிறைய மொழி படங்களையும் நாசர் அவர்கள் நடித்து வந்திருக்காங்க. பல படங்கள் இவரோட நடிப்பில் பெரிய ஹிட் ஆகிருக்கு. தென்னிந்தியாவோட ஒரு முக்கிய நடிகராக மாறிட்டாங்க நடிகர் நாசர் அவர்கள். இதுக்கப்புறமா பாகுபலி படத்தில் நடித்ததுக்கப்புறமா இந்தியா முழுவதுமே ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நடிகர் நாசர் நிறைய நடிகர் நடிகைகளோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் பாகுபலி படத்தில் ரம்யா கிருஷ்ணனோட சேர்ந்து நடித்தது ஒரு பேசு பொருளாகவே மாறிச்சு. அந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணனோட கணவராக நடிச்சிருப்பாங்க நாசர் அவர்கள். பாகுபலி படத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்சு தான் இருக்காங்க. ஆனால் அந்த 2 படத்துலையும் வேறு வேறு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. முதல்ல படையப்பா ரம்யா கிருஷ்ணனோட சினிமா வாழ்க்கையை மாற்றி அமைச்ச ஒரு படம்னு கூட சொல்லலாம். இதில் நீலாம்பரின்ற கேரக்டரில் நடிகர் ரஜினிக்கு இணையான வேடத்தில் நடித்து கலக்கியிருப்பாங்க. இதே படத்தில் நடிகர் நாசர் நடிகை ரம்யா கிருஷ்ணனுக்கு அண்ணனாக நடிச்சிருப்பாங்க. 2019 நடிகர் சிம்புவோட நடிப்பில் வெளிவந்த பந்தா ராஜாவாக தான் வருவேன்ற படத்தில் நாசரும் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த முறை ரம்யா கிருஷ்ணனுக்கு அப்பா வேடத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்க. இந்த 3 படங்கள்லேயும் வேறு வேறு கேரக்டரில் சேர்ந்து நடிச்சிருந்தாலும் 3லையுமே அவங்களோட காம்போ ரசிகர்களை ரசிக்க வச்சுச்சுன்னே சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.